ஆனா உண்மையான தலைவர் யாருன்னா டாக்டர் மூத்தியார் மட்டும்தான். டாக்டர் மூத்தியார் இன்னைக்கு வந்து டாக்டர் மூத்தியாரை சொல்லணும்னாக்கா, டாக்டரை பத்தி மூத்தியாரை பத்தி பேசணும்னு சொன்னா நம்மளாம் சத்தியமாக தகுதியற்றவர். உண்மையாவே இன்னைக்கு வாழறதுக்கு வக்கற்றவர் தான் இருந்திருக்கும். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, அவர் எவ்வளவு பெரிய தலைவர், இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறார், என்னென்ன உழைச்சிருக்கிறாருன்றத வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? படிச்சவனுக்கு தெரியும். படிக்காத பாமர மக்களுக்கு கிராமங்களுக்கு எடுத்து சொன்னோம் டாக்டர் மூத்தியார். டாக்டர் மூத்தியாருடைய தலைவர் இந்த மண்ணில் பிறக்கவில்லை என்று சொன்னால் நம்மளாம் எப்படி சுதந்திரமா வாழ முடியும்? இன்னைக்கு வட மாவட்டங்கள் இருக்கிற 12 மாவட்டத்துல இன்னைக்கு நம்மள டீசெண்டா சுத்துறோம்னு சொன்னா அது டாக்டர் மூத்தியார் தான் காரணம். நம்மளாம் படிச்சா இளைஞர்களா இருக்கிறேன்னு சொன்னா நம்மளாம் 35 வருஷத்துக்கு எடுத்து பார்த்தோம். நம்ம தாத்தா என்ன பண்ணா, நம்ம அப்பா என்ன பண்ணாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் வந்து வாழ்க்கை மாற்றம். இதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி. இந்த எழுச்சி உருவாக்குவது டாக்டர் மூத்தியார். டாக்டர் மூத்தியாரை போன்ற ஒரு தலைவர் இந்த பிள்ளை நீங்க நமக்கெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னா நம்மளாம் வாழத்துக்கு